ஹலோ மக்களே! இன்னைக்கு தக்காளி குழம்பு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது சாதத்துக்கு மட்டும் இல்ல, தோசை, இட்லி எதுக்குனாலும் சூப்பரா இருக்கும். தண்ணிய நல்லா கொதிக்க விட்டு, அதில வந்துட்டு 3 தக்காளி போட்டு அத பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணிங்கன்னா போதும். அதோட தோல் வந்துட்டு நம்ம கையில உரிச்சு எடுக்கணும். தக்காளி வந்துட்டு பாயில் ஆயிருச்சு. பாயில் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அது ஆறுனதுக்கப்புறமா தோலை வந்துட்டு உரிச்சு இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதும் அதில் ஆயில் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தட்டி வச்சிருந்த வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த தக்காளி வந்துட்டு நல்லா மசிச்சு இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். 1லேருந்து 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். இதை இன்னும் டேஸ்ட் ஆக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சோண்டு உருளைக்கிழங்க கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கோம். நல்லா மூடி போட்டு குழம்பு வந்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு குழம்பு வற்றி வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு தக்காளி குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.